அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அகழாய்வு நடைபெற்ற இடம், அதுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம். முதல்ல ஆதிச்சநல்லூர்ன்ற இடம் எங்க இருக்குன்னா, தூத்துக்குடி. இது நம்மளுக்கு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஆதிச்சநல்லூர்ன்ற இடத்துல ஆதி இருக்கும். தூத்துக்குடின்ற இடத்துல இந்த குடி இருக்கும். அப்ப நம்ம ஆதி தமிழர்கள் ஆதிக்குடின்றதுனால இது எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதி, இங்க குடி. ஆதிக்குடி. 2வதா பொருந்தல் என்ற அகழாய்வு இடம் இருக்கிற இடம் திண்டுக்கல். இத நாம எளிமையா வந்துட்டு இங்க பொருந்தல்ல தள்ளுன்னு முடியுது. அங்க திண்டுக்கல்ல கல்லுன்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கூட ஆ அ அரிசில கல் பொறுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக கொடுமணல். கொடுமணல்ன்ற இடம் ஈரோட்ல இருக்கு. இதையும் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா கொடு, ரோடு டுன்னு முடியுது அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா மணல், அங்க ரோடுன்னு இருக்கு. அப்ப மணல் ரோடுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கூட அ கொடுன்னா ஈகை தானே, மத்தவங்களுக்கு கொடுக்கிறது தானே. ஈன்னா ஓரெழுத்து ஒரு மொழியிலும் வரும். கொடுன்ற அர்த்தமும் இருக்கு. அப்ப ஈன்னா கொடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பையம்பள்ளி. பையம்பள்ளி வந்துட்டு வேலூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேலூர்ல அதிகமா வந்துட்டு தோல் பை அதெல்லாம் செய்வாங்க. அதனால வேலூர் பையம்பள்ளி பை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா கூட பையன் பள்ளிக்கு போறான். அவன் பேரு வேலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பையன் பேரு வேலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அரிக்கமேடுன்ற இடம் பாண்டிச்சேரியில இருக்கு. அது தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏதாவது கன்ஃப்யூஷன் ஆகுதுன்னா, அரி, சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேலும் ஷார்ட்கட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.